வாங்க தமிழ் நேயர்களே, தமிழ் கோல்வால் சேனல் 2.0 உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை தங்கம் வாங்குவதற்கு பொன்னான காலம் நேரம் என்கிற அளவுக்கு தங்கம் வெள்ளியின் விலையானது தொடர்ந்தும் மிக கடுமையாகவும் சரிந்துள்ளது. இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். வெள்ளி விலை 1 கிராம் 290 8 கிராம் 2320 10 கிராம் நமக்கு 2900 இருக்கும். அதே வேளையில் 100 கிராமின் விலையானது 29,000 1 கிலோ 2,90,000 ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது. கடந்த வாரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக சரிவு என்று பார்த்தால் 1 கிராமிற்கு 35 ரூபாயும் 1 கிலோவிற்கு 35,000 என்கிற சரிவில் காணப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை வெள்ளியின் விலையானது ஒட்டுமொத்தமாக தொடர் சரிவிலேயே காணப்படுகிறது. ஏற்றம் என்பது வெள்ளியின் விலையில் முற்றிலுமாக மறைந்துவிட்டது என்றே சொல்லலாம். இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும். 24 தங்கம் 1 கிராம் 16,418 சவரன் 1,31,344 இருக்கும். அதே வேளையில் 10 கிராமின் விலையானது 1,64,180 100 கிராம் 16,41,800 ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது. இதே வேளையில் மீண்டும் நீங்கள் இந்த 24 தங்கத்தின் விலையில் தொடர் சரிவுகளையே காண்கிறீர்கள். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1 கிராமிற்கு 791 சவரனுக்கு 6,328 என்கிற வீழ்ச்சி பாதையில் திரும்பி காணப்படுகிறது. இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை சவரன் விலையானது 1,32,000 33,000 குறைந்தபட்சமாக 1,26,000 25,000 என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. இதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும். 22 தங்கத்தின் விலை 1 கிராம் 15,050 சவரன் 1,20,400 10 கிராம் 1,50,500 100 கிராம் 15,05,000 ரூபாய் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது. நாம் யாருமே எதிர்பார்க்காத வேளையில் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை கிராமிற்கு 725 சவரனுக்கு 5,800 ரூபாய் என்கிற வீழ்ச்சி பாதையில் மீண்டும் நமக்கு தங்கத்தின் விலையானது காணப்படுகிறது. வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை 1,22,000 1,14,000 15,000 வரை சவரன் வெள்ளியின் விலையைப் போலவே தங்கத்தின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. இப்பொழுது இருக்கும் புவிசார் அரசியலின் காரணமாக இப்பொழுது கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு எந்த நேரத்திலும் ஏற்படலாம் என்ற எண்ணமும் நாடுகளுக்கிடையே உள்ளது. அதேபோல் கச்சா எண்ணெய் வரும் வழித்தடமும் இப்பொழுது அடைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் அந்த கச்சா எண்ணெயை எப்படி வாங்குவது, எங்கிருந்து வாங்குவது, எங்கே குறைவாக வாங்குவது என்பதை பற்றியே யோசித்து கொண்டே வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான போர் சமயங்களில் அந்த நாடுகளின் பொருளாதார நிலையை பற்றி யோசிக்க ஆரம்பித்துவிட்ட காரணத்தால் தங்கத்தில் முதலீடுகள் குறைந்துவிட்டன. இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுகிறது.